சென்னை ராமாபுரம் மெட்ரோ வழித்தடத்தில் ராட்சத கேடர் விழுந்த விபத்து தொடர்பாக L&T நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி ராமாபுரத்தில் அமைக்கப்பட்ட கேடர் ஒன்று சரிந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக 26 பேரிடம் மெட்ரோ ரயில் நிறுவனம் விசாரணை நடத்திய நிலையில் 4 பொறியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சாமி தரிசனம் செய்தார். கோயிலுக்கு வந்த திருமாவளவனுக்கு கோயில் நிர்வாகத்தினர் வரவேற்பு கொடுத்தனர். அதன் பின்னர் சாமி தரிசனம் செய்த அவர் சுல்தான் சிக்கந்தூர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலுக்கு சென்றார். அங்கும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அமராவதி பிரதான கால்வாயின் புதிய பாசன பகுதிகளுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அணையின் பிரதான கால்வாய் மதகு வழியாக 440 கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட லாரி டிரைவரின் உடலை மீட்டுத் தரக் கோரி அவரது குடும்பத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். படியூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான ராகுல் கடந்த 17ஆம் தேதி கொல்கத்தாவில் மர்ம நபர்களால் கத்தியால் கழுத்தில் குத்தி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ராகுலின் குடும்பத்தினர் அவரது உடலை திருப்பூர் கொண்டு வரவும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டம் திருநறையூரில் டியூஷன் படிக்க வந்த 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவாரூரில் அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றும் ரமேஷ் என்பவர் திருநறையூரில் டியூஷன் நடத்தி வருகிறார். இந்நிலையில் தன்னிடம் டியூஷன் பயில வந்த +1 மாணவியிடம் ரமேஷ் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் திருவிடைமருதூர் மகளிர் காவல் நிலையத்தினர் ஆசிரியர் ரமேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு தாய்மாமன் பாலியல் தொல்லை அளித்ததால் மனமுடைந்த சிறுமி எலிமருந்து உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமிரி பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் தனது உறவுக்கார சிறுமியான 9ஆம் வகுப்பு மாணவிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த சிறுமி தேநீரில் எலிமருந்து கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை அறிந்த பெற்றோர்கள் சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த திமிரி போலீசார் பாபுவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கோழிப்பண்ணையில் முக்காடு போட்டபடி நுழைந்து கோழிகளை திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சத்யா நகரைச் சேர்ந்த அஜய்குமார் என்பவர் காரமடை பகுதியில் உள்ள தனக்கு சொந்தமான இடத்தில் கோழிப்பண்ணை வைத்து நடத்தி வருகிறார். அங்கு பண்ணைக்குள் நுழைந்த நபர்கள் அங்கு வளர்க்கப்பட்டு வந்த விலை உயர்ந்த சண்டை சேவல்களை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக செல்லும் சாலையில் நீண்ட நேரமாக ஆண் யானை ஒன்று நின்றிருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்திற்கு ஆளாகினர். வாழைத்தோட்டம், சிறியூர் போன்ற கிராமங்களில் செல்லும் சாலையில் நீண்ட உயரத்தில் ஆண் யானை நின்றிருந்தது. இதனால் வழியாக சென்ற வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. பின்னர் அருகாமையில் உள்ள வனப்பகுதிக்கு யானை சென்றதும் வாகன ஓட்டிகள் கடந்து செல்ல முயன்றனர். அப்போது கோபம் அடைந்து திரும்ப வந்த யானை வேகமாக தாக்க வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் அருகே தந்தையை இழந்து ஏழ்மையான சூழ்நிலையிலும் கிளாட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவியை ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். ஆலங்குளத்தைச் சேர்ந்த அமிர்தா என்ற மாணவி சட்ட படிப்புகளுக்கான தேசிய பொது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். தந்தையை இழந்து தாயார் கூலி வேலை பார்த்து படிக்க வைத்த நிலையில் மாணவி அமிர்தா தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் மூலம் பயிற்சி பெற்று கிளாட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். கலெக்டர் நிகழ்ச்சி மூலம் கலெக்டர் சார் எங்களுக்கு உயர்கல்வியை பற்றியும் அதுக்கு எப்படி தயாராவதை பற்றியும் சொன்னார். அது மூலமாக தான் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம்லாம் எழுதி இப்போ பாஸ் பண்ணி நான் செலக்ட் ஆயிருக்கேன். முன்னதாக மாணவி அமிர்தாவை ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டை அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. புதுப்பேட்டை பிரசன்ன பார்வதி அம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து பல ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த 9 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. இந்நிலையில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிலர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையாளரிடம் மேல்முறையீடு செய்துள்ளதால் அதன் விசாரணை முடிந்த பிறகு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகள் தினமும் தூய்மை பணியில் ஈடுபடுத்தப்படுவது பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சினிகிரி பள்ளி எனும் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவர்களை தலைமை ஆசிரியர் சைலஜா தூய்மை பணியில் ஈடுபடுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவிகள் சோப்பு தண்ணீரை கொண்டு வகுப்பறையை துடைத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் அரசு பேருந்தில் ஆபத்தை உணராமல் படி மற்றும் ஜன்னலில் தொங்கியபடி பள்ளி மாணவர்கள் பயணிப்பது கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சுங்குவார் சத்திரத்திலிருந்து திருவள்ளூர் வரை செல்லும் T84 பேருந்தில் தினமும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பயணிக்கின்றனர். இவர்கள் தினமும் படியில் தொங்கியபடி பயணிப்பதாகவும் நடத்துனரும் பயணிகளும் பலமுறை எச்சரித்தும் கண்டுகொள்வதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிக்கியவரை மீட்க வந்தபோது காவலர் ஆற்றுப்பாலத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் இருசக்கர வாகனம் சாலை தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த முரப்பநாடு காவல் நிலைய காவலர் சங்கர் விபத்தில் சிக்கியவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டார். அப்போது பாலத்தில் இருந்து தவறி விழுந்த அவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். புதுச்சேரி மாநில மாநகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் உள்ளாட்சித்துறை முன்பு அல்வா கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 3000 பேருக்கு 7வது ஊதிய குழு அறிவித்த ஊதியம் 33 மாதங்களாகியும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஊழியர்கள் பொதுமக்களுக்கு அல்வா வழங்கி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ காட்சி காண்போரை அச்சத்திற்கு ஆளாக்கியது. ஊத்துக்கோட்டையிலிருந்து பெரியபாளையம் வழியாக செங்குன்றம் சென்ற அரசு பேருந்தில் பள்ளி பையுடன் மாணவர்கள் படிக்கட்டில் நின்று ரகளை செய்தபடி பயணித்தனர். இதனை கண்ட காவல்துறையினர் பேருந்தை வழிமறித்து மாணவர்களை உள்ளே செல்லும்படி அறிவுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கண்மாயில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து டவரில் ஏறி பாஜக நிர்வாகி போராட்டத்தில் ஈடுபட்டார். சூரிய மினுக்கன் கிராமத்தில் தனியார் சோலார் நிறுவனத்தின் சார்பில் அங்குள்ள கண்மாய் பகுதியில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் 130 அடி உயர் மின்னழுத்த கோபுரத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒப்புக்கொண்ட கூலி உயர்வை வழங்க கோரி திருப்பூரில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின் கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் கூலி உயர்வு கொடுக்க வேண்டும் என கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அப்போது சோமனூர் ரகங்களுக்கு 15% கூலி உயர்வு, மற்ற ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. 2 மாதங்களாகியும் இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறி விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் புத்தூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற கூலி தொழிலாளி சரக்கு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெருங்கடம்பனூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தங்கப்பாண்டியன் புத்தூர் ரயில்வே கேட் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது திருவாரூர் நோக்கி சென்ற சரக்கு ரயில் அவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட தங்கப்பாண்டியன் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் குறைவான ஊதியம் வழங்குவதாக கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம பகுதிகளில் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கு 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறி அவர்கள் போராட்டம் நடத்தினர். தங்கள் கிராமத்தில் சாலை இல்லை என்றும் ரேஷன் பொருட்களை பெறுவதில் சிக்கல் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.
திருவாரூரில் காலை உணவின் தரத்தை ஆய்வு செய்யும் பொருட்டு பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உணவருந்தினார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்ட ஆசிரியர் கௌரிசாமி ஆரம்ப பள்ளியில் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். அப்போது தரையில் அமர்ந்து பள்ளி குழந்தைகளுடன் பேசிக்கொண்டே உணவருந்திவிட்டு ஆய்வு பதிவேட்டில் கையொப்பமிட்டு புறப்பட்டு சென்றார். கேரள மாநிலம் கண்ணூரில் சாலையில் தெருநாய் ஒன்று ஒரே நாளில் 17க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை அன்று சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் காலை நாய் கடித்தது. இதில் காயமடைந்த பெண்ணை அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் அந்த பெண்ணை நாய் கடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதேபோன்று அந்த பகுதியில் நடந்து சென்ற பலரை துரத்தி நாய் கடித்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. மாநகரம் படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீ எழுத்தாளர் அவதாரம் எடுத்துள்ளார். சில மாதங்களாக அவர் உடல் தோற்றம் மெலிந்து காணப்பட்டதால் அவருக்கு என்ன ஆனது என ரசிகர்கள் கவலையடைந்திருந்தனர். இந்த நிலையில் தாம் எழுதியிருக்கும் மே ஐ கமின் என்ற புதினம் குறித்து நடிகர் ஸ்ரீ தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமேசானின் கிண்டலில் தனது புதினம் கிடைக்கும் என்றும் நடிகர் ஸ்ரீ தெரிவித்துள்ளார்.